வாங்க எல்லாரும். இது இருக்குது, பொறிச்சொல் இருக்குது, தினக்கவி இருக்குது. இந்த நடக்கிற பாம்பு பொறிச்சொல் தக்கை 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 தக்கை. வாங்க சொல்லுங்க. சொல்லலாமா நான்? ஓ பாம்பு உறவுகளுக்கும் திருநடாம உறவுகளுக்கும் அன்பான மதிய வணக்கம். 12:45 ஆகிவிட்டது உங்களுக்கு. பாமுக பொறிச்சொல் என்று தக்கை தக்கை 1114வது தக்கை. எனக்கு தக்கை இது ஒரு மரத்தூள் மரப்பட்டையிலிருந்து செய்யப்படுகின்ற ஒரு பொருளாக கொள்ளப்படுகிறது. தக்கை எடை குறைவானது, நீரிலும் எண்ணெயிலும் மிதக்கும் தன்மை உடையதை இந்த தக்கை என்று சொல்லுவோம். அதாவது நாங்கள் அந்த வீடுகளில் எண்ணெய் விளக்கு ஏற்றும்போது அதில் பிறகு எழுதியிருக்கிறோம், நமக்கு வாசிக்கிற பிறகு. பெரும்பாலும் மதுபான வகைகளில் ஒன்றான அந்த வைன் சொல்வார்கள் தான், அது பலரசம்னு சொல்லலாம், பழச்சாறு பலரசம். அதுகளை போத்தல்களை அடைத்து வைப்பதை அடைப்பான் என்று சொல்லுவார்கள். தக்கையை அடைப்பான் என்றும் சொல்லுவார்கள். மேலே வைக்கிறது மூடிக்கு. நாங்கள் இறைவனுக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றும் போது தக்கைகளில் திரி பொருத்தி விளக்கு ஏற்றிய ஞாபகங்கள். தக்கையில எண்ணெயும் தண்ணியும் கலந்து அந்த தக்கையில ஒரு ஓட்டை இருக்கும், அதுக்குள்ள திரிய வச்சுட்டு அது மிதக்கும். மிதக்கும் போது அந்த 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 இதுல எண்ணெய் விளக்கு பெற்று வைத்த ஞாபகங்கள் எங்களுக்கு. நாங்கள் ஊர்ல அப்படித்தான் செய்யறது. நாங்கள் தக்கையை குரோப்னு சொல்லி கொண்டிருப்போம். அந்த கல்ல குரோப்பால மூடி இருக்கிறது சொல்லுவோம். 4ஆம் நடைமுறை பேச்சாக குரோப்பால மூடி இருக்கிறோம்னு சொல்லுவோம். ஆனால் அதன் ஆங்கிலத்தில் கோர்க்கெட்டு தான் சொல்லப்படுகிறது. கோர்க்கெட் சொல்லுவார்கள் அந்த தக்கையை. கோர்க்கெட் சொல்லுவார்கள். நாங்க குரோப்பால மூடி இருக்கோம். குரோப்பால மூடி இருக்கோம்னா எங்க 4ஆம் ஆங்கிலத்தில் என்ன கோக்கன்னா ஒரு இதல்லோ CORK வருது. CORK கோர்க் தான் அந்த குரோக்கெட் சொல்லுவோம். கோகோ கோலா அதான் சொல்றாரு. கோர்க்கெட் சொல்றது. ஓகே. மற்றது ஸ்பெயின் போர்த்துகல் போன்ற நாடுகளில் வளரக்கூடிய அந்த ஓக் மரங்கள் இருக்கிறதா, அந்த ஓக் மரத்தின் பட்டையில் இருந்துதான் இந்த குரோப்பதுகளை தயாரிக்கின்றார்கள். இந்த மூடுகளை அடைப்பான்களை தயாரிக்கின்றார்கள். தூண்டில் போட்டு மீன் பிடிப்பவர்கள் தூண்டிலோடு சேர்த்து ஒரு மிதக்கவிடும் லேசான ஒரு வட்டமா தக்க மாதிரி வச்சிருப்பார்கள். அதையும் தக்கை என்று சொல்லுகிறார்கள். மிதக்கிறது வந்து மற்ற தெப்பமும் தக்கை என்று வருகிறது. தெப்பத்தையும் தக்கை என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல சொற்கள் அந்த ஐகராது சொல்லி நிறைய இருக்குது. பறை என்ற ஒரு சொல்லும் வருகிறது. எனக்கு தெரியாத சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்க 4ஆம் எங்களுக்கு தெரிய சொல்லிட்டாங்க. இதெல்லாம் குரோப்பால் அடைச்சு வைக்கிறது. இந்த ரப்பர் தக்கைன்றதெல்லாம் நாங்க பயன்படுத்துறோம், குறைஞ்சு போச்சு என்ன தக்கை. அதான் ஞாபகம் நீங்க சொன்ன உடனே ஞாபகத்துல வந்தது தக்கை. அந்த அந்த திரியத்துலதான் எங்களுக்கு ஞாபகத்துல வந்தது. எனக்கு அந்த போத்தல் தான் வந்து போத்தல்ல அதுவும் சின்ன சின்ன போத்தல் இல்லை, சின்ன குடிவைகளுக்கு தானே, அதுக்கு அதை வச்சு தான் இதாண்டுவாரு. பாருங்க இப்படியெல்லாம் கண்டுபிடிப்புகள் செய்திருக்கிறார்கள் அந்த காலத்துல. சம்பைன் போத்தல் எல்லாம் தக்கையால் தான் இருக்கும். தக்கையை உடைக்கிறது அது ஒரு பெரிய குமிழ் மாதிரி இருக்கும். தக்கை தான் அதெல்லாம் அந்த குரோப் தான். அந்த குரோப் வந்து அந்த உளுந்து போற தன்மை உடையது. நம்ம தலைமை பூச்சி பார்த்தா உளுந்து போகிற தன்மை உடையது தக்கை சொல்லுகிறாரு. மிதப்பு மற்ற பெரிய பெரிய பலங்களுக்கெல்லாம் அந்த தக்கை கட்டியிருப்பார்கள். வாங்கி கடல்ல போட்ட பலங்கள் இருக்குதானே, அதுகளுக்கெல்லாம் அந்த தக்கை போட்டு அந்த தக்கையில பேரெல்லாம் எழுதி வச்சிருப்பார்கள். அது யாரோட விளையாண்டுலாம் அடையாளப்படுது. ஆனால் தாளாது மிதந்து கொண்டே இருக்கு. அந்த விலைகள் இருக்கிறதுலாம் தக்க மிதந்து கொண்டே இருக்கும். அந்த மீன் அதில் பிடிபட்டா தக்கை கீழே போயிருமாட்டா? அப்படியோ இல்லை 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 இல்லை, தக்கை இருக்குது. அந்த தக்கையை பிடிச்சிட்டு அந்த வலைகளை அவர்கள் சேர்ப்பாரு. அந்த இல்ல இல்ல அந்த தூண்டில் போடைக்க பாரம் குறைந்த இதுகள் அந்த கடலுக்குள்ள மிதந்து உள்ள இருக்கும். பாரம் குறைந்த அது தண்ணி மென்மையான பாதை குறைஞ்ச நீர் இல்ல. சரி, அப்ப தூண்டில்ல வந்து ஒரு புழுவையோ மீனை போட்டு தான் பிடிக்கிறாரு. அப்ப அது தக்க மாதிரி ஒன்று இருக்கும். அதுலயும் அது கீழே போன பிறகுதான் எங்களுக்கு தெரியும் மீன் பிடிபட்டுட்டு அப்படின்ட்டு. மீனை பிடிச்சி போட்டுக்கிட்டு பாரம் குறைந்த பொருளா இருக்கும். அது தூண்டில்ல சிக்கின உடனே அதை இழுப்பாரு. அவருக்கு தெரியும் தூண்டில் பாரமாக இழுக்கிறது தெரியும். அப்ப டக்குன்னு இழுப்பாரு அவரு. மீன் பட்டுதெல்லாம் தக்கை தக்கை. சரி, நன்றி. நல்ல சொல்லுதான் வாணி. தக்கை பல சொற்கள் இருக்குது. அந்த பாடல சொல்ல நாங்க பண்ணாலும் குரோப்பால முடியுது கதை பண்ணோம். அந்த குரோப்பால காலையில வாசிச்சு பார்க்கும்போதுதான் கோர்க்கெட் வந்தது. ஆங்கிலத்துல கோர்க்கெட் சொல்லுவாங்கலாம். கோர்க் CORK கோர்க்.
கோக்கன்னு தான் அதில் போட்டிருக்கு தமிழ்லையும் ஆனால் அது எழுதியிருக்காங்க. கோக்குக்கு தான் வரும் COKE CORK ஏதோ ஒன்று இருப்போம் பார்ப்போம். கோர்க்கன்னு தான் சொல்றாருலாம். நாங்கள் குரோக்குன்னு சொல்லுவோம், குரோக்குன்னு சொல்றாரு. குரோக். சரி, நன்றி நன்றி. இவ்வளவுதான் நாளுக்கு தக்கை தக்கை தக்கை. சரி, நன்றி. வாங்கோ. வணக்கம் உறவுகளே. இந்திய பாம்பு குறித்து தக்கை 4067 இதில் கருத்தில் என்ன சரியான தரம், நல்ல தரம், உகந்த நிலை, ஆடை பொருந்தக்கூடியது, மற்றது அந்த பாரம் குறைந்த மரப்பலகைகள், மற்ற பூத்தல் மூடி பொருந்தக்கூடியதானது தான் நம்மளில் இருந்தது. சரியாக பொருந்தணும். ஒரு பொருள் ஒரு செயலை நாங்கள் செய்வதற்கு சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ நாங்கள் ஒன்றை செய்தோம்டா, இப்போ ஒரு இந்த புத்தகத்தை நாங்கள் விட்டுறேன்னு சொன்னால் அதுக்கு ஏற்றதாக ஒரு டிசனோ அதோ இருக்க வேணும் பக்கத்தில். என்னதான் அந்த சரியான ஒரு செயல் செய்வதற்கு சரியாக பொருந்தக்கூடிய உறுதியான நிலையில் அது இருக்க வேணும். ஒரு மேசையில் இருக்கிற நாவல் நிற மலர் நான் உடுத்திருக்கிற செயல் நீங்கள் உடுத்திருக்கிறது நாவல் நிறத்தில் அது பொருந்தக்கூடியதாக இருக்குது. பொருந்துறன்னு ஒரு படம் பொருந்தக்கூடியதாக இருக்கும். மற்றது சரியான அளவான உடைகளை நாங்கள் தைத்து போடுவோம். சரியான உடைகளை தான் அளவாகத்தான் அவர்கள் தைத்தப்ப அதிலே மாதிரி சரியான அளவான உடைகள் நினைக்கிறது. மற்ற பாரம் குறைந்த மரப்பலகைகள், இந்த கடலுக்குள்ள வரிகளை போட்டுட்டு அதில் மிதக்க விடுவார்கள் மரப்பலகை. அந்த மரப்பலகைகளை தான் சொல்லப்படுது. கட்டு மரத்தையெல்லாம் நாங்கள் அப்படி சொல்லலாம். மரப்பலை அதெல்லாம் மிதந்து கொண்டு தான் இருக்கின்றது மரப்பலகை. மற்றது அந்த பூத்தலோட மூடி பொருந்தக்கூடியதாக இருக்கணும். பூத்தல் அளவாக இருந்தால் அது இந்த மூடியும் அளவாக இருக்கணும், பொருந்தக்கூடியதாக இருக்கணும். மற்றது நாம் தொழிலை செய்யும்போது அதுக்கு ஏற்றவர்களாக நாங்கள் தெரிவு செய்யணும். அது தொழிலாளர்கள் என்பது தொழிலாளர் ஏற்றதாக என்றது. இப்போ தைய வேலை செய்கிறவர்கள் தையல்காரனை கண்டுபிடிக்கணும், கதிரை மீது செய்கிறவர்கள் நல்ல தச்சரை கண்டுபிடிக்கணும், பிள்ளைகளை படிப்பிக்கிற நல்ல ஆசிரியரை கொண்டு வரணும். உறுதியான நிலைமை என்று மற்றது நாங்கள் அந்த உறுதியான நிலையில் இருக்கணும். நாங்கள் தக்கை என்ன விஷயத்தை நாங்கள் ஒரு வெற்றியை வேணுமெண்டா இதில் நாங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் உறுதியான நிலையில் இருக்கணும். நன்றி, மிக்க நன்றி. ஜெயமலர் பக்கம் தக்க இருக்கா? தக்க வைக்கிறது தான் தக்கைன்னு சொல்றாரு. தக்க வச்சு கொள்றது, தக்க வச்சு எங்களோட தக்க வச்சு கொள்றது. நான் ஒரு தக்கையும் ஒரே ஒரு தக்கை தான் போத்து முறை தக்கை பட்டுதான் எனக்கு தெரிஞ்சது உலகத்துல. தக்கை ஒரே ஒரு போக்கு தெரியல. அந்த தக்கை மாதிரிதான் இந்த ரெஜிஃபோமும் அந்த தக்கையும் மென்றிச்சுதானே. அதுக்கப்புறம் ரெஜிஃபோமை கண்டுபிடிச்சிருக்காங்களா அதுல இருந்தேன். அந்த கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கலாம். அதுவும் இப்ப இங்கிலீஷ்ல ரெஜிஃபோம், தமிழ்ல தக்கையா இருக்கலாம். அதுவும் ரெஜிஃபோம்லயும் அந்த கடல்களுக்குள்ள போடுறது இது கட்டி இருப்பாரு. ரெஜிஃபோம் அதுலயும் அது கொஞ்சம் பாரமாயிருக்கும். அந்த ரெஜிஃபோம் இதுகள் கொஞ்சம் பாரமாயிருக்கும். ஆனா ரெஜிஃபோம் இன்னும் காத்தா இருக்கு. வேற தக்கையில தான் சொல்ல சொல்லத்தான் பார்க்க. நன்றி. தினக்கவியன் தாருங்கள். சிவதாசனி அவர்கள் இருக்கின்றார்கள். வணக்கம், வாங்கோ. வணக்கம் அணி. தினம் ஒரு கவி நான் அவரை போட்டுட்டு போடுறோம் எடுத்துட்டு வா. இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2173 சிவதேஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. எரிக்கும் எரிதணில் வெம்மை. ஐரோப்பா எங்கனும் எகிறியது வெப்பம், ஏழ்மையின்றியே வாட்டுது தணலாய். ஐரோப்பா எங்கனும் எகிறுது வெப்பம், ஏழ்மையின்றியே வாட்டுது தணலாய். ஆறு குளம் நீரோடை தேடுது மனித இனம், தேம்பலோடு சகைத்து கடக்குது பயணம். ஆறு குளம் நீரோடை தேடுது மனித இனம், தேம்பலோடு சகைத்து கடக்குது பயணம். கோடை காலத்தின் செழிப்பும் இதுவோ, கொடியேற்றங்காணும் ஆலயம் மகிழ்வோ. திருமணம் நிகழ்வுகள் அடுக்கடுக்கே வருதல், கலகலப்பாய் பயணம் திட்டத்தின் வெருடல். திருமணம் நிகழ்வுகள் அடுக்கடுக்கே வருதல், கலகலப்பாய் பயணம் திட்டத்தின் வெருடல். சாளரம் யாவும் திறந்த பின்னம் வியர்வை, சாளரம் யாவும் திறந்த பின்னம் வியர்வை. தாக்கு பிடிக்க முடியா விந்தை நிகழ்வுகள், தாக்கு பிடிக்க முடியா விந்தை நிகழ்வுகள். நாடு விட்டோடும் நகர்வல யாத்திரை, நாடு விட்டோடும் நகர்வல யாத்திரை. யாவும் இங்கேதான் தடல் புடல் காணுதே, யாவும் இங்கேதான் தடல் புடல் காணுதே. நன்றி, வணக்கம்.
வணக்கம். நன்றி. அனைத்து பாம்பு உறவுகளுக்கும் இனி உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2100 கவி திங்கக்கிழமைக்குரியது 2026 ஆக்கமா. மனமறுக்கிறாங்கன்ற பாடலும் உண்டு. மரத்திற்கு மரம் தாவி குதிக்கும் நிலையும் உண்டு. மனதில் பல ஆசைகளும் உண்டு. மனதில் பல அங்கலாய்ப்பும் நிலையும் உண்டு. மனதில் குற்றம் பழி நிறைவானால் சொற்படும் வார்த்தையும் பலதும் ஆகும். நினைக்க தெரிந்த மனம் நினைவில் இழக்கவும் நேரிடும். மனம் அமைதி மனிதனுக்கு அவசியமானது. மக்களின் மனங்கள் பின்னகையில் அமைதி வரும். மனதில் குற்றம் அதிகமானால் மகிழ்வான வார்த்தைகளை முகமி மலரோ வராது. மனதில் சோறும் கவலையும் வந்தே தீரம். மனம் என்னும் தோட்டத்தில் அன்பு என்னும் மலர்கள் பூக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வாங்கோ. பாமுக உணவுகளுக்கும் உணவுகளுக்கும் அன்பான மதிய வணக்கம். பாமுக தினக்கவி 462. வெப்பம். வெப்பம் கொதித்திருக்கும் வெயில் எங்கும் வியாபிக்க வீசும் காற்றும் சூடாக வியர்வையும் பெருக்கெடுக்குது. கொதித்திருக்கும் வெயில் எங்கும் வியாபிக்க வீசும் காற்றும் சூடாக வியர்வையும் பெருகுது. பரந்த வெளி பெருப்பரப்பில் உருக்கத்தினால் பச்சை மரங்கள் பரந்த வெளி பெருப்பரப்பில் உருக்கத்தினால் பச்சை மரங்கள் வாடி சோர்ந்து களை இழக்க பசுமையையும் காணாமல் போய்விடுது. பசுமையும் இழக்குது. களை இழந்து பசுமையும் இழக்குது. உச்சி சுடும் சூரியனும் நிழலேனுமற்ற நிலப்பரப்பில் உச்சி சுடும் சூரியனும் நிழலேனுமற்ற நிலப்பரப்பில் பலம் வந்து நகர்கின்றான் மேற்கு நோக்கி. உச்சி சுடும் சூரியனும் நிழலேனுமற்ற நிலப்பரப்பில் பலம் வந்து நோக்குகின்றான் நகர்கின்றான் மேற்கு நோக்கி. பித்தர்கள் போல் மானிடரும் சித்தம் பிசகியோர் போல் பித்தம் போல் மானிடரும் சித்தம் பிசகியோர் போல் சுற்றுகின்ற தலையுடனே சுழலுகின்ற விசிந்தனை தேடுகின்றான் காற்று வேண்டி. பித்தர் போல் மானிடரும் சித்தம் பிசகியோர் போல் சுற்றுகின்ற தலையுடனே சுழலுகின்ற விசிறி தேடி அலைகின்றான் காற்று வேண்டி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்படி ஏன் வந்தது இந்த தலைப்பு? வெயில் தடுமாற வச்சுட்டுது. அது உங்களோட வகையில் எல்லா 34 எங்களுக்கு 34. நான் யூடியூப்ல இருக்கிறது சட்டத்தை கணக்கு போட்டு யூடியூப்ல இருக்க சொல்லி ஜன்னல் கண்ணாடியாலாம் சூடு வரும். இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஆனா அதுவும் நான் சரிதான். ஆனால் ஜன்னல் திறந்து வச்சிங்கன்னா அந்த காற்று கொஞ்சம் வரைக்கலே நல்லா இருக்கும். ரெண்டும் இருக்குது. இப்போ பூட்டினாலும் வைக்க இல்லாமல் இல்லை. இப்போ ஃபேனையும் இவ்வளோ நேரத்துக்கு போட்டுக்கணும். நேற்றுலாம் ஃபுல்லாக ஃபேன் போட உண்மையில அந்த ரூமுக்குள்ளே போயிடலாம் போச்சு ஹீட். ஏன்னா இப்போ ஒரு ஃபேன் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி இல்லாட்டி ஐஸ் கட்டிக்கிறது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கீழே இருக்குது. அதுக்குள்ள பொருத்தி போட்டு அந்த தண்ணி வீசிட்டு அப்புறம் நல்லா கூலா இருக்கும். ஃபேனை சுற்றுது அந்த தண்ணியும் இப்படி பறக்க கூலர். நேற்று அந்த ஒரு பர்த்டே வீட்டுக்கு போயிருந்த நேற்று தான் அதை பார்த்து அங்கே வச்சிருந்தாங்க. அந்த கீழே அந்த ஐஸும் போட்டெல்லாம் குளிர்ந்த நீரும் ஊற்றினாங்க. ஊற்றினா அது ஃபேன் சுத்த இருக்கும். ஒரு இடத்துல இருக்கிறாங்களுக்கு சரி. இப்போ 4 ரூம்ல திரியறங்களுக்கு சரி வருமா? அன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே எல்லா ரூமுக்குள்ளேயும் இருக்குது. அந்த வாசல் காரிடோர்ல நிறைய ஒரு இதுக்கு முன்னாடியும் வச்சிருக்கிறாங்க. அந்த ஏர் கண்டிஷன் மாதிரி அது எலக்ட்ரிக்கல் சின்ன ஒரு உயரத்துல இருக்குது. வாங்கி அப்ப அந்த கூலர் தான் இருக்குது. எவ்வளோ விலையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு கடையில பார்க்கணும். அப்படி இருந்தாங்க வீட்டில் பாவிக்கலாம். கூலா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கரண்ட் தான் போகும். கரண்ட் போகும். எல்லாம் என்னென்ன வருதோ அவ்வளவும் கரண்ட் போகும். உண்மையில் அதான் நாங்கள் காற்றுப்பட்டு விசிக்கண்டு இல்லை. பின்னர் நேரங்கள் அந்த விண்டோஸை திறந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் காற்று. ஆனால் நேற்று அது வரவே இல்லை. முந்தினா நல்லா காற்றா இருந்தது. வாழை மரமும் அப்படி அதிலிருந்து வந்த காற்றும் சூப்பராக இருந்தது. மயக்க மரம் மாதிரி இருக்கு. கால் சரியான மயக்க மரமா இருக்கு. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. இல்லை அதுதான் இந்த இதுக்குள்ளே போகக்கூடாது. பின்னேரம் ஒரு 6 மணிக்கு பிறகு ஓகே இருக்கும். நேற்று 6 மணிக்கு பிறகுதான். அதுக்கு கடை பக்கம் போகவே இல்லை. அது 6 மணிக்கெல்லாம் கடை 6 மணிக்கெல்லாம் கடை கொடுக்குறாங்க. நாங்கள் அதுதான் தேவைக்கு போகத்தான் ஒன்றும் பண்ண காலமா வெளிதானே போகணும். காலையில 8 மணிக்கெல்லாம் போகணும்னு சொன்னா தேவையை முடிச்சுக்கிட்டு ஓடி வந்துடலாம். அதுக்கு பிறகு இறங்கவே இயலாது. இல்லை கொஞ்சம் காற்று அடித்தா தெரியாது. ஆனால்
முந்தின நாள் நல்லா காற்று அடித்தது வெளியில் போட நல்லா இருந்தது. குடைதான் பிடிச்சிக்கிட்டு போகணும். யாரும் பார்த்து சிரிச்சா எனக்கு குடையை பிடிச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான். இல்லை குடை பிடிக்கிறதுல தப்பில்லை தானே, குடையை பிடிங்க. நான் கூட தான் பிடிக்கிறது. சரியான வெயில். தொப்பி போட்டா முடியாது. தொப்பி போட்டா அது எனக்கெல்லாம் தொப்பி போட்டா சரி வராது. தொப்பியில் எனக்கு என்னடால் அந்த தொப்பி என்ன செய்வேன்னா அப்படியே இந்த இதை தவிக்குமே தவிர வெயில், ஆனால் உள்ள வேர்த்து கொண்டுரும். குடை பிடிச்சிக்கிட்டு போகலாம். கருத்தை கூட வெயிலுக்கு தாங்கும் தானே. கருப்பு கூட கருப்பு இல்லை, வெள்ளை மற்ற கலர்களான இல்லை. கருப்பு வந்து ஹீட் எல்லாம் தரும் உங்களுக்கு. கீட்ட தருமா கருப்பு? கருப்பு ஹீட்டை தரும். வெயிலுக்குள்ளே கருப்பு உடுப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறது தானே. வெள்ளை தானே வெள்ளை கோட்டுன்னு தான் வெயிலுக்கெல்லாம் நல்லா போடுறது. கருப்பு வந்து அப்படி ஹீட்டாக வச்சிருக்கும் உடம்பு. அதுபோல் குடையிலேயும் அந்த ஹீட் வந்து கருப்பு உதண்டக்கூடாது. அப்படி நிறைய கூட பார்த்து வாங்கிக்கிட்டு போடுவோம். ஏன்னா குடை பிடிச்சிக்கிட்டு போனால் பரவாயில்லை தானே. சிரிப்பு என்ன பார்க்குறோம், இல்லை வெயிலுக்கு கூட பிடிக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். குடையண்டபடியாக பரவாயில்லை. உடுப்புகள் வந்து கருப்பை தவிக்கிறது நல்லது. ஏன்னா ஹீட்டாக கருப்பு. குடை கொஞ்சம் காற்றடிக்கக்குள்ள ஓகே, ஆனால் தாங்க முடியல. சரி, ஜெயமலர்கள் வாங்க, கேட்ட தட்டி கொடுப்ப தாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். கேட்டுக்கொண்டிருந்த முன்பேற்ற கவிதை சிறப்பாக இருந்தது. ஆனால் இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் வெயிலத்தான் வந்தாலும் பிரச்சனை, வேற ஆட்டிலும் பிரச்சனைன்ற மாதிரி தான் போகுது வெயில். கொஞ்சம் கூடத்தான் வளமையா இந்த நாட்கள 22 பாகை அப்படித்தான் பாருதா. இப்போ வந்து 30 தாண்டியில வருது கூட. 39 மட்டும் வரும்னு சொல்றாங்க. எங்க பக்கத்துல 39 மட்டும் வருவாங்க. அந்த வெயிலுக்கு போறாங்களா அந்த எண்ணெய் தடவா போகாதீங்க, எண்ணெய் தடவி போட்டு போங்க. எல்லாருக்கும் அந்த தோல் சம்பந்தமான நோய்கள் வருதான் கூட. தோல் புற்றுநோய்ன்னு சொல்லி தோல் சம்பந்தமான நோய்கள் வருமா. அந்த அவங்களோட அந்த சோனொலின்றதுக்கு தானே அதை உடம்பு எல்லாம் தேய்ச்சிட்டு தான் வெளியில போக போகும். வெளியில வெயிலுக்கு நீ கேட்காம அதை தான் போடுங்க. உண்மையில நல்ல அது அது பூசி போடுறதா நல்லதான். நல்லது தோல் எல்லாம் இதன்றோம். இந்த நாட்டு வெயில அப்படியா அந்த ஐரோப்பா நாடு. இப்ப எங்க நாட்டில் நாங்கள் தடவுறதும் இல்லை ஒன்றும் இல்லை. அது அங்க பெருசா நிறமாறும் செய்யாது. இங்க கூடாதா. அது எங்கட கருப்பு தோலாக்களுக்கு இன்னும் கூடாதா. அதையும் சொல்லியிருக்கிறேன். கருப்பு தோலாக்கள் கட்டாயம் தண்டோன்னு சொல்லியிருக்கிறேன். கவர்மெண்ட் சொல்லி கவனமா தண்டோணும். வெளியில போகாம இருந்தது நல்ல முறைக்கு வயது போனாக்கள் போகணும்னு சொன்னால் அதான் எண்ணெயெல்லாம் பூசி இப்போ எல்லாத்துக்கும் பூசி போகணும். எல்லாத்துக்கும் இல்லை வயதாண்டில் யாராக இருந்தால் எளியவர்கள் கூட தாங்குறார்கள். இல்லை சட்டியாக களைச்சி போய் விழுந்து இருக்கிறார்கள். தாங்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே அந்த கால் பின்னால் போகுதானே எடுத்து வைக்க. அப்படி ஒரு சோர்வு. வேலையுமே செய்ய விரும்புறது இல்லை. வேலையும் இல்லை, சாப்பாடு பசியும் இல்லை. சட்டியில இருந்து அது வர சூட்டை தருது. நாங்கள் எதுவும் செய்யலாம், வேலையும் செய்வோம், பசிக்கும் கூட சாப்பிடலாம். இப்ப பசி இவ்வளவு எதுதான் சாப்பிடல. பசியும் இல்லை. இல்லை பசிக்குது இல்லை. மற்றது சட்டியில இருந்து பாருங்க, அது வர பக்கம் இல்லை. தர சட்டியில் அது நான் கீழே தான் ஃப்ளோர் தான் கீழே மரம் இது வடிவா கூட்டி போட்டு நீட்டு திருப்பேன். நல்லா இருக்கும். சரியான என்ன சார் ஓடுபட்டு தெரியாதான். சித்தங்கலங்கி பித்தர்கள் கோயில சித்தங்கலங்கி என்ன எல்லாம் 1 மாதத்துக்கு பிறகு ஐயோ குளிரட்டு கத்துவோம். ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இன்னும் ஸ்டார்ட்லயே வெயில் தொடங்கிட்டு வாணி. இல்லாட்டி இந்த ஆடி மாசம் எல்லாம் சில நேரங்கள் மழை வரும். மழை மாதம் தான் இருக்கிறது சில நேரங்கள். எந்த மாதம் இல்லை அனுபவிக்கிறாங்க. உடனே கடலுக்கு போய் கடல் தண்ணியில இருந்து முழு எண்ணெயை பூசி போட்டு அங்க கடற்கரையில படுத்து கிடப்பாங்க. கடற்கரையில படுத்தாலும் அங்கேயும் சூடு தானே. இந்த 2 மாதத்துக்குள்ளே எடுத்துருவாங்க முழுக்க. நாங்களும் அது இல்லையே, நாங்க குளிர்ச்சியில பாவிக்கிறோம். உண்மைதான். குளிர்ச்ச பிரயோசனம் இல்லையாம அது சும்மா செய்யறான்னா உண்மையா இயற்கையானதானே நல்லது. இயற்கையா கிடைக்கிறது அதுல ஒன்று குளிர்ச்சி எந்த குளிர்ச்சியும் இது இல்லை தானே. சும்மா ஒரு இதுக்கு போடுறமே தவிர உண்மையில் இயற்கையாக கிடைக்கிற அதுக்கு தானே ஹாலிடேன்னு சொல்லி டிக்கெட்டை போட்டு அவ்வளோ போட்டு போகிறாரு. காடு மேல தாண்டி கடல்களை நோக்கி எத்தனை மக்கள் பேச்சு வாங்கிட்டாங்க. எங்களோட பக்கம் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் கூட தொடங்கிட்டாரு. இங்கேயும் போயிட்டாரு. நிறைய பேர் போயிட்டாரு, போகிறார்கள், இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவ் ஆக்குங்க. எல்லாம் பெரிய லீவ் கூட போகுது. எல்லாம் சாமான்கள்லாம் கட்டுறார்கள். கார் வழி அந்த லக்கேஜ் அந்த இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆயத்தப்படுத்துறாங்க எல்லாம் வெளியில போறதுக்கு. இங்கேயும் 17ஆம் தேதி ஹாலிடே பிள்ளைகளுக்கு. 17ஆம் தேதியா? எங்களுக்கும் அப்படித்தான் நினைக்கிறோம். இங்கேயும் ஆடி 17 செப்டம்பர். ஆடியிலிருந்து செப்டம்பருக்கு தானே தொடங்கும் பாடசாலை. மாசம் விடுவாரு. செப்டம்பருக்கு தான் எங்களுக்கு தொடங்கும். டிக்கெட்டை போட்டவர்கள் அதான் சொல்லுகிறாங்க, ஐயோ பயமா இருக்கு போறதுக்காண்டு. போட்டுட்டீங்க என்ன பண்ண முடியும். அது என்ன செய்யறது, ஒரு இது நடந்ததுக்காக எல்லாம் அப்படி நாங்கள் நினைக்கல தானே போகிறோம். டிக்கெட்லாம் சரியான விலையாமா? நீ இப்ப சரியா விலையேற்றிட்டாரலாம். இந்த டைம் விலையா தான் இருக்கும்.
அங்க இருந்து வர்றதுக்கும் பயங்கர விலையா தான் இருக்குது. இது ஹாலிடே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் ஆகஸ்ட் மட்டும் நிறைய பேர் செப்டம்பரே கொஞ்சம் ஒரு குறைஞ்சிடும். கொஞ்சம் கூட செப்டம்பர் அக்டோபர் ஏன்டா அது பிராக்கள் போகிற இல்லை தானே. அப்புறம் கிறிஸ்மஸுக்கு ஒருக்கா கூடும் அந்த இதுல டிசம்பருக்கு கொஞ்சம் கூடும். அது கூடும், அப்புறம் ஈஸ்டர் கூடும். ஆனால் இந்த அளவுக்கு கூடாது. இப்ப இந்த விமானம் எல்லாம் தடை பண்ணி இருக்கிறதால சரியான விலையாம் இப்ப. சரியான விலையாமோ? அங்க அங்க எங்கட வீட்டுக்காரர் சொல்றாரு டிக்கெட் எல்லாம் விலை கூடிட்டு தான். டிக்கெட் அது விமான தடையாண்டு இல்லை, இந்த மாதம் வந்து பீக் டைம்னு சொல்கிறது, எல்லாரும் கொரட போகிற மாதம். இல்ல இந்த விமானங்கள் வந்து இந்த கட்டார் பக்கம் எல்லாம் 6 விமான நிலையங்கள் 3 சொன்னது தானே. இந்த பயத்தால மக்கள் கொஞ்சம் பயந்து கண்டுகிறார்கள். இந்த டிக்கெட் புக் பண்ண டிக்கெட் எல்லாம் கேன்சல் பண்றேன்னு இப்படி இருக்கிறார்களாம் இப்ப. ஏதோ நடக்குது. அதுக்கு என்ன செய்யறது, ஒன்று நடந்துட்டுக்கா எல்லாத்தையும் நாங்கள் அப்படி நினைக்கல தானே. பயந்தான் நினைச்சா பயந்தான். ஆனால் பலர் போகிறார், பாமுகத்தில் நிறைய பேர் இப்போ போயிட்டார்கள், வர போகிறாரு, போகிறார்கள். நாங்களும் கொலடி ஒன்று எடுப்போம் பார்ப்போம், வைப்பண்ணு தெரியல 2 கிழமை. எங்களுக்கும் தாங்க, நாங்களும் கொஞ்சம் ஓய்வாக இருக்கலாம்னு தான் பார்க்குறோம். இல்லை நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா நான் ரெடி. என்ன இளையவரளவு கொடுத்தாச்சு, கொடுத்தாச்சு. பெரியவர்கள் எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 கிழமை ரெடி எடுக்கலாம் எல்லாரும். எல்லாரோடையும் கதைச்சு ஆலோசிச்சு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஓய்வா கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் என்ன செய்யறேன்னு தெரியல. எங்க போறது, உடம்பு போறதுக்கு வழி இல்லை எனக்கு. சரி, கேட்டவர்கள் தந்து விட்டார்கள், நன்றி. இப்பொழுதோ நாள் நேரலை நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றது. நன்றி.